உரையின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து, உரையின் நிறைவில் தேசிய கீதமும் பாடுபடுவதை பின்பற்றுபடுவரும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் மீண்டும் இன்று அதையே ஒரு பிரச்சனையாக ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டு அவர் அரசுக்கு அனுப்பிய உரையை படிக்காமல் சென்றுவிட்டது அவரது உண்மையான நோக்கம் என்ன என்பதை கேள்விக்குறியாக்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நடக்கணும் நீ ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும். தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, தமிழருடைய நாகரிகம், தமிழ் மொழி அடையாளம் நமக்கு, அதுதான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம். தமிழ்த்தாய் வாழ்த்து அது எல்லா இடங்களிலும் இதான் நடக்கு. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் அரசு நிகழ்ச்சிகள் இதுதான் நம்ம பண்ணுறோம். அதை நான் சொல்கிறேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த மரபுகள் எல்லாம் மாற்ற முடியாது. இப்போ நாங்கள் 3 தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நான் கூப்பிட போவேன், இதே மாதிரி மரியாதை கொடுப்போம். வாசிக்காது அவங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும். தேசிய கீதத்தை எந்த நிகழ்வாக இருந்தாலும் அரசு நிகழ்வுகளில் இறுதியாகத்தான் இசைத்து வருகிறோம் என்பதை முதலில் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையே இன்னும் அவர் அறிந்திராமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அல்லது அறிந்தும் வேண்டுமென்றே அதை பிரச்சனையாக்குவது கண்டிக்கத்தக்கது. இந்த ஆளுநர் எப்போதுமே பரபரப்பு அரசியலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த பொறுப்புக்குரிய ஆளுமையாக இல்லை. அந்த பொறுப்புக்குரிய அழகை அவர் காப்பாற்றவில்லை. அவர் ஒரு சராசரி அரசியல்வாதியைப் போல தொடர்ந்து செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்திற்கு நெருக்கடியை தருகிறார்கள், முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இது ஏற்புடையதல்ல, மக்களுடைய உணர்வுகளையும் அவமதிப்பதாகும். தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார். அக்கறை இல்லை என்றாலும் பரவாயில்லை, எதிரான நிலையை எடுக்கிறார். RSS உடைய சித்தாந்தத்தை பிஜேபியுடைய ஊதுகுழலாக ஆளுநர் இங்கே வேலை பார்ப்பது செய்வதுதான் வன்மையாக கண்டித்து தேசிய கீதத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொன்னார். சென்ற ஆண்டு ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்ட விதம் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. தேசிய கீதம் வாசிக்கும் பொழுதே நடந்து சென்றவர் தான் ஆளுநர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அறிக்கையை படிப்பதற்கான அந்த எண்ணம் இல்லாமல் சபையை விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பது போலத்தான் தோன்றுகிறது. ஒரு சாக்கு போக்காக தேசிய கீதம் பாடவில்லை, முதலிலேயே தமிழ்த்தாய் வாழ்த்து சொன்னவுடன் தேசிய கீதம் இயக்க வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார். பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் இந்த புதிய நடைமுறையை தமிழ்நாட்டில் புகுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 கோடி மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழக சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற செயல், மரபுகளை மீறி செயல்படுகின்ற ஒரு செயல். ஏதோ தேசபக்திக்கு ஒட்டுமொத்த குத்தகை அவர்தான் என்பது போல அவர் பேசுகிறார். தேசபக்தியில் தமிழ்நாட்டு மக்களை மிஞ்சி அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. எனவே தேசிய கீதத்திற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. எனவே இந்த தவறான வாதத்தை வைத்து ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு முன்வந்த ஆளுநரை இதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்றைக்கு இந்த அவையை அவமதித்ததை முன்னிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். வணக்கம், இது கேள்விக்களம். ஆளுநர் RN ரவி இன்று சட்டமன்றத்தை அவமதித்து விட்டார் என்பது ஆளும் கட்சியின் குற்றச்சாட்டு. ஏராளமான அரசியல் கட்சிகள், தலைவர்கள் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தை அவர் அவமதித்து விட்டார். பேரவையின் மரபை மாற்றி அமைக்க அவர் துடிக்கிறார். அதற்கு திமுக அரசு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு அதற்கு உடன்படவில்லை. ஆளுநருடைய முயற்சிக்கு எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். அதனால் அவர் உரையை படிக்காமலேயே வெளியேறியிருக்கிறார்.
இது சட்டமன்றம் இதுவரை காணாத ஒன்றல்ல. கடந்த ஆண்டும் இதுபோல நடந்தார், இந்த ஆண்டும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார். இது சிறுபிள்ளைத்தனமானது என்று முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார். பல கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை பேச விடாமல் செய்து விட்டார்கள் என்கிற துணியில் இதை கடந்து சென்றிருக்கிறார். இன்னொரு முனையில் ஆளுநரே தனக்காக களம் இறங்கி தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்து விட்டார்கள் என்று அரசாங்கத்தை பார்த்து குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆளுநருக்காக பாஜக வக்காலத்து வாங்குவதும் அதிமுக அவரை கண்டிக்க தயங்குவதுமான போக்கு ஒரு முனையில், இன்னொரு முனையில் இது சார்ந்து ஒரு கொந்தளிப்பும் கண்டனமும் ஆளுநர் திருந்தவில்லை என்கிற கண்டனமும் இருக்கிறது. இதை நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்த திரு பரந்தாமன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ஷானவாஸ் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியின் திரு அப்துல் சமத் அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள், இவர்களோடு வலதுசாரி திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். ஆளுநர் விவகாரத்தில் பேச விரும்பவில்லை என்று பாஜக ஒதுங்கிக் கொண்டது. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவரிடம் கேட்கணும். வழக்கமாக ஆளுநர் உரை அப்படின்னு வந்தால் அதன் மீது விவாதம் நடக்கும். அரசாங்கம் என்ன கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருக்கு, தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள், இந்த அரசு எந்த கொள்கை பாதையில் போகிறது, ஒன்றிய அரசை கண்டிக்கிறதா, இணங்கி போகிறதா, பணிந்து போகிறதா, ஏதேனும் புதிய திட்டங்களுக்கான வரைவுகள் இருக்கின்றனவா அப்படின்னு ஒரு பாலிசி டாக்குமெண்ட் எந்த டைரக்ஷனில் கவர்மெண்ட் போகுதுன்னு அறிவிப்பாங்க. அதனுடைய நிறை குறைகளை விவாதிக்கக்கூடியதாக நாம் பார்த்துருக்கிறோம். பல ஆண்டுகளாக அப்படித்தான் நாம் விவாதிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஆளுநர் உரையில் என்ன சொன்னார்கள், என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள், எதை அறிவித்தாங்க, அதில் எது விமர்சனத்துக்குரியது, எது வரவேற்கத்துரியது, அதை பற்றி பேசாமல் ஆளுநரை பற்றியும் அவருடைய செயல்பாடுகளை பற்றியும் பேசுகிறதா மாறிப்போச்சே சார்? இல்லை, அதைத்தான் ஆளுநர் விரும்புகிறார். அதாவது இந்த அரசுக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ், இந்த அரசினுடைய செயல் திட்டங்கள், இந்த அரசினுடைய கொள்கைகள், இந்த அரசு இதுவரை சாதித்திருக்கின்றவைகள், இந்த அரசு சந்திக்கின்ற சவால்கள், இந்த அரசுக்கு ஒன்றிய அரசால் தரப்படுகின்ற நெருக்கடிகள், அதை இந்த அரசு மேற்கொண்ட விதம், இவற்றையெல்லாம் தான் இந்த ஆளுநர் உரையில் அரசு சொல்லியிருக்கிறது. இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் மேல் நாங்கள் செய்த சாதனைகள், கடந்த ஓராண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு பல வகைகளிலே நியாயமாக தர வேண்டிய பணங்களை, உதாரணமாக கல்வி போன்ற அடிப்படையான ஆதாரமான தேவைகளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி உதவிகளை எல்லாம் நிறுத்தி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி பல சாதனைகளை இந்த மாநில அரசு செய்திருக்கிறது. அது தொடர்ந்து நம்ம பத்திரிகைகளில் பார்த்து வருகிறோம். இதையெல்லாம் தான் இந்த ஆளுநர் உரையில் சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆளுநர் அந்த உரையை முதலில் படிக்க விரும்பவில்லை. அதுதான் முதல் காரணம். நான் ஒரு 5 கருத்துக்களை மட்டும் நான் 1, 2, 3ன்னு சொல்லி முடிச்சிடறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்முடைய அரசு, தமிழக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் இந்த ஆளுநர் உரை இல்லாமலேயே இந்த அரசாங்கத்தையோ சட்டசபையோ நடத்துவதில் எந்த விதமான அரசியல் சாசன சட்ட சிக்கலும் கிடையாது. அந்த சட்டசபையை ப்ரொராக் பண்ணாமல் அதை அப்படியே வைத்திருந்து நேரையாக நிதிநிலை அறிக்கைக்குள்ளே போயிருந்திருக்கலாம். பல மாநிலங்களில் ஆளுநர்களுடைய இடையூறுகள், இடைஞ்சல்கள் பொறுக்க முடியாமல் மேற்கு வங்கம் போன்ற பல மாநிலங்களிலே இதை போன்ற நடைமுறைகளைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சரும் அரசும் ரொம்ப கான்சியஸாக ஒரு அரசியல் சாசன சட்ட மரபு, ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுநருக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு செரிமோனியல் பிரிவிலேஜ், இதை நம்ம கெடுத்ததாக இருக்கக்கூடாது, அப்படின்னு நம்ம அதை நிறுத்தி விட்டதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக நடந்து முதலில் ஆளுநரை அழைத்திருக்கிறார்கள். அதற்கான உரை தயாரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அவரிடமிருந்து ஒப்புதல் பெற்று வந்திருக்கிறது. இரண்டாவதாக சபாநாயகர் நேராக போய் கூப்பிடுறார். அது பரம்பு. அப்படி சபாநாயகர் கூப்பிடும்போது ஆளுநர் கேட்டிருக்கலாம், நான் தேசிய கீதம் முதலாக நீங்கள் இசைத்தால்தான் நான் வருவேன், இல்லை என்று சொன்னால் நான் வரவில்லை அப்படின்னு சொன்னார்னா அந்த பிரச்சனை அன்றைக்கே முடிஞ்சது. ஏன்னா கடந்த ஆண்டு இவர் ஒரு கடிதம் எழுதி அதற்கு சபாநாயகர் பதில் எழுதியிருக்கிறார். நாங்கள் மரபுகளைத்தான் பின்பற்றுகிறோம். சட்டசபை தொடங்கிய நாளிலிருந்து தமிழகம் எத்தனை ஆளுநர்களை பார்த்திருக்கிறதோ,
எத்தனை முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறதோ, எத்தனை சபாநாயகர்களை பார்த்திருக்கிறதோ, எத்தனை சட்டசபைகளை பார்த்திருக்கிறதோ, அத்தனையிலும் நடக்கின்ற மரபு என்பது இந்த மரபு தான். இந்த மரபைத்தான் நாங்கள் பின்பற்ற முடியும், இந்த மரபை நாங்கள் மாற்ற முடியாதுன்னு சபாநாயகர் பதில் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த முறை அவரை அனுப்ப அவரை அழைக்கின்ற போது நம்முடைய ஆளுநர் சொல்லியிருக்கலாம், இல்லைங்க நான் வரமாட்டேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அரசாங்கம் இந்த ஆளுநர் உரை என்பதையே தவிர்த்திருந்திருக்கலாம். அதை ஏன் ஆளுநர் சபாநாயகருடைய அழைப்பை ஒத்துக்கொள்ளுகின்ற போது சபாநாயகரிடம் சொன்னாரா, நீ இந்த தடவை எப்படி பண்ண போறீங்க, இதை மாதிரி தேசிய கீதத்தை முதல்ல இசைப்பீர்களா, அப்படி இசைப்பீர்கள் என்று நீங்கள் உறுதி கொடுத்தால்தான் நான் வருவேன் என்று ஆளுநர் சொன்னாரா என்பதை ஆளுநர் மாளிகை நமக்கு தெரியப்படுத்தணும். அதற்கு பிறகு இதுல ஒரு பாயிண்ட், இந்த அரசியல் ரிப்பீட்டர், இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஆளுநருக்கு தெரியும். தன்னுடைய எதிர்ப்பை சொல்றாரு, நீங்க தேசிய கீதத்தை தான் பாடணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றாரு முதல்லும் கடைசியிலும். அதற்கு அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கான கடித போக்குவரத்து நடந்திருக்கிறது, நேரிலும் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகும் ஏன் அதை இன்சிஸ்ட் பண்றாரு? வராம தவிர்த்திருந்தால் தெலுங்கானா போல கவர்னர் அட்ரஸே இல்லாம சபையை தொடங்கி இருக்கலாம். ஆனால் அவையை அவமதிக்கிறது நோக்கமா, இல்ல ஒரு அரசியல் கருத்தை தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு போறதன் வழியாக ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரோவர்சியை அலைவா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல, அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழக அரசை தேசப்பற்றுக்கும் தேசிய கீதத்திற்கும் அரசியல் சாசன சட்டத்திற்கும் எதிரான அரசுன்னு அவர் கட்டமைக்கிறதுக்கான முயற்சி தான் இது. நான் தேசிய கீதத்தை பாட சொன்னேன், தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள், இதை அவர் அங்கே ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்ய முடியாது. இவ்வளவு தூரம் ஒரு விளம்பர வெளிச்சம் கிடைக்காது, ஊடகங்கள் இதை பற்றி பேசாது. ஆகவே சட்டசபைக்கு இவர் ஏற்கனவே தன்னுடைய நிலைப்பாட்டை அங்கே வைத்து சொல்லியிருந்தார் என்று சொன்னால் இதை போல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுடைய வரிப்பணம் இன்னைக்கு சட்டசபை கூட வேண்டாம், இதை போன்ற பலவிதமான செலவினங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வர வேண்டாம், இதற்காக அதிகாரிகள் குவிய வேண்டாம், இந்த செலவினங்கள் முழுவதையுமே தவிர்த்திருக்கலாம். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, அவர் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. இது முடிந்த உடனே ராஜ்பவன் இஸ்யூடு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் முதல்ல ஒன்று ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு பிறகு மற்ற ஸ்டேட்மெண்ட்ல மாற்றிருக்காங்க. என்னன்னா, பாராளுமன்றத்திலையும் அனைத்து சட்டமன்றங்களிலும் இதுதான் மரபு என்று முதல்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டு பிறகு 2வது கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அதை எடுத்திருக்கிறதாக அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நான் சமூக ஊடகங்களில் பார்த்தேன். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அரசியல் சாசன சட்டத்தில் எந்த இடத்தில் சட்டமன்றம் கூடுகின்ற போது ஆளுநர் உரை படிக்கப்படுகின்ற போது முதலில் தேசிய கீதம் தான் பாட வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? நீங்க நாம சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடாம இருக்கிறோமா? தேசிய கீதத்திற்குள்ள மரியாதையை தேசிய கீதத்திற்கு கொடுக்கிறோம், தமிழ்த்தாய் வாழ்த்துக்குள்ள மரியாதையை தமிழ்த்தாய் வாழ்த்து கொடுக்கிறோம். பல மாநிலங்களில் மாநில வாழ்த்து இல்லை. இப்போ சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ அப்படி மாநில வாழ்த்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நாம் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று ஒன்றை அரசாங்க ரீதியாக அரசியல் சட்ட அங்கீகாரத்தோடு நாம் அதை அறிவித்திருக்கிறோம். அந்த வாழ்த்துக்கு முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய மரபு. இந்த மரபை நான் கேட்குறப்ப எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆளுநரை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அரசு நெருக்கடி கொடுத்து அனுப்பிவிட்டதுன்னு சொல்றார். நான் கேட்குறேன், இவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார், அப்பொழுது எதை பின்பற்றினீர்கள்? அப்பொழுது இதே தானே தமிழ்த்தாய் வாழ்த்து தானே பாடப்பட்டது. இப்போ நான் 3 முறை சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறோம், 3 முறை சட்டமன்றத்தில் நாங்கள் இருக்கின்ற போதும் இதே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு இதில் தேசிய கீதம் பாடப்பட்டு தான் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்தியிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு மிக தெளிவான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஹவுஸ் வில் பி ரன் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் ஆஃப் தி கன்சர்ன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒவ்வொரு சட்டமன்றமும் அதனுடைய விதிகள், அதனுடைய மரபு, அதனுடைய பழக்க வழக்கங்கள் படிதான் நடக்கப்பட வேண்டும். கவர்னர் நீங்க சொன்ன ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு இன்னொன்னு மாத்தினதுல ஒரு தந்திரமான விஷயம் அவர் மறைக்க பார்க்கிறது என்னன்னா, இந்தியாவினுடைய நாடாளுமன்றமும் அனைத்து சட்டமன்றங்களையும் ஜனகணமன தொடங்கி திருப்பி தேசிய கீதத்திலேயே முடிக்கிறாங்க அப்படின்றது உண்மை இல்லை.
நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் தொடங்கும் போது ஜனகணமன பாடுறாங்க, முடிக்கும் போது வந்தே மாதரம் பாடுறாங்க. அந்த உண்மையை யாரோ எடுத்து சொன்னதுனால அந்த அதை சுட்டி காட்டினால் தன்னோட ஆர்கியூமெண்ட் விழுந்துருன்றதுக்காக அந்த லைனை ஒமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதான் நான் சொல்றேன். அதான் நான் என்ன சொல்றேன், எந்த மரபிலும் இல்லாத, தமிழக சட்டமன்ற விதிகளிலும் இல்லாத, அரசியல் சாசன சட்டம் சொல்லாத, உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாத இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை ஆளுநர் ஏதோ ஒரு பெரிய சத்புத்திரர் மாதிரி தன்னுடைய நிலைப்பாடு இதுதான் நியாயமானது, இதுதான் சட்டபூர்வமானது, இதுதான் அரசியல் சாட்டம் அங்கீகரிக்க உள்ளது என்று சொல்வதன் மூலமாக அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி இருக்கிறார், 7.5 கோடி தமிழ் மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்டில் பாரம்பரியமான மரபு வழியாக இந்தியா முழுவதற்கும் முன்மாதிரி சட்டமன்றமாக திகழ்கின்ற தமிழக சட்டமன்றத்தினுடைய பாரம்பரியத்தையே அவர் அவமானப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஆளுநர் என்கிற பதவிக்குரிய அந்த ஒரு நிலைப்பாட்டையே அவர் கொச்சைப்படுத்தி இருக்கிறாருன்னு தான் சொல்ல விரும்புகிறேன். இவர் எதற்காக இன்னும் தொடர்ந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வலிமையான முக்கியமான கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. ஒன்று, ஒரு நெருக்கடி கொடுக்க பார்க்கிறாரு, கொடுத்து அமிச்சிட்டாருன்னு எடப்பாடி சொல்ற ஒரு கருத்துக்கு ஒன்று வருது. இன்னொன்று, தமிழ்நாட்டை அவமதிக்கிறார், சட்டமன்றத்தை அவமதிக்கிறார்ன்றது ஒன்று. தேசப்பற்றில்லாதவர்கள் இந்த ஆட்சியாளர்கள், அரசியல் சட்டத்தை இவங்க மதிக்கல, இவங்களுக்கு தேசபக்தி இல்லை அப்படின்னு நிறுவ பார்க்கிறார், இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்க பார்க்கிறார், இப்படி ஒரு கட்டமைக்க பார்க்கிறார் என்ற குற்றச்சாட்டை திரு பீட்டர் முன்வைக்கிறார். உங்க கருத்து சுருக்கமா? இல்ல, இப்போ லேட்டஸ்டா ஒரு 2 hours முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, இந்த தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. குறிப்பா மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள், அதில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதில் இருந்து விலக்கப்பட்டுள்ளனர். அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டன. தேசிய கீதம் தொடர்பாக அடிப்படை கடமை புறக்கணித்தல் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது. என்ன சொல்றாரு? ரெண்டாவது டீம் போகாதீங்க, ஒரிஜினல் விஷயத்துக்கு வாங்க. தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு தொடக்கத்துல. முடியாதுங்க, எங்களுக்கு ஒரு மரபு இருக்கு, ட்ரெடிஷன் இருக்குன்னு ஸ்பீக்கர் சொல்றாரு. தட் ஹஸ் ஆல்ரெடி பீன் கன்வேட் டு தி கவர்னர். அதற்கு பிறகு திருப்பி போயிட்டு இவங்களுக்கு தேசபக்தி இல்லை, அவமதிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு எந்த அடிப்படையில் கவர்னர் சொல்றார்? அதுல என்ன நியாயம் இருக்கு? போன வாட்டி நீங்க கவர்னர் தேசிய கீதத்தை அவமதிச்சாரு எந்த இதுல சொன்னீங்களோ அதே இதுல சொன்னாங்கன்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா கவர்னர் அதே மாதிரி வேணும்னே அவரை கவர்னர் போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, தேசிய கீதம் பாடும் போதே அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் 30 செகண்ட் தான் பேசிட்டேன். அதாவது காரிடார்ல அவர் நடந்து போகும்போது தேசிய கீதம் ஒலிக்கும் போது அதற்கான முழு மரியாதையை செலுத்தி விட்டு பின்னாடி போறார். அதை ஏன் ஊடகங்கள் மறைத்தன என்று அன்று விவாதத்தில் என்னங்க ஊடகம் வச்சிருக்கு? காரிடார்ல சபையில இதே கிடையாதுங்க. சபையில நின்னு தேசிய கீதத்துக்கு வணக்கம் வச்சுட்டு போவாரா, நின்னு மரியாதை பண்ணிட்டு போவாரா? காரிடார்ல நடந்து தெளிவுபடுத்தப்படல. அது வந்ததுக்கு அப்புறம் கூட தெளிவுபடுத்தப்பட்டதில்ல. அதாவது எப்படின்னாக்க கவர்னர் அவமதித்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை இன்னைக்கு இப்ப இவர் சொல்லும் போது எது தரப்புன்னு குறிப்பா அவர் கேட்கிறாரு. தேசிய கீதம் நீங்க பாடிட்டு இது பண்ணலாம். ஏன்னா பல ப்ரோக்ராம்கள்ல, கவர்னர் ப்ரோக்ராம்ல முதல்ல நேஷனல் ஆந்தம் பாடுறது மட்டும் கடைசியும் பாடுறது உண்டு. எந்த ஒரு விழாக்கள்ல இவர் கவர்னரை கூப்பிட்டாலும் அதுவும் மரபாக நடக்கிறத பார்த்திருக்கும். அதே மாதிரி அந்த இடங்கள்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுவது, தனியார் விழாவாக இருந்தால் கூட தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது என்பது மரபாக முறையாக கடைபிடிக்கப்படுகிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்ல. நம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தேசிய கீதம் பாடுறதுனாலையும் நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போயிட போறது இல்ல. அதனால அத ஒரு காரணமாக காட்ட இருப்போம். அவர் அவைக்கு வருவதற்கு எதற்காக வருகிறார்? எல்லாம் அவர் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்ல சார். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பேசுன பாடினா அதுல ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஒரு வாட்டி பாடினா அதுல என்ன குறைஞ்சிட போகுது? பாடணும் அவ்வளவுதானே. நீங்க பிறந்ததுல இருந்து இப்படித்தானே நம்ம வளர்ந்துருக்கோம் தமிழ்நாட்டுல. தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல கேட்போம், தேசிய கீதத்தை அடுத்து கேட்போம். அதுல என்ன அவமதிப்பு வந்துருச்சுன்றது ஒண்ணு. இல்ல ரெண்டாவது, பீட்டர் சார் கேட்டாங்கல்ல, உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நீங்க சொன்னதை கவர்மெண்ட் ஏத்துக்கல, ஸ்பீக்கர் முகத்துக்கு நேராக சொல்லிட்டாரு,
ட்ரெடிஷனை மாற்ற மாட்டோம்னு லெட்டர் போட்டாங்க. அதற்கு பிறகு எதுக்கு வந்து திருப்பி ஓடுறீங்க? இல்ல அவரு வந்து அவருடைய கடமையாக கூப்பிட்டதுக்கு அந்த அவைக்கு வராரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து ஒன்னும் வீட்டுல உட்கார்ந்துட்டு முடங்கி உட்கார்ந்து விடாது. அவர் வராரு. ஒண்ணு. இன்னொன்னு பீட்டர் போன் சார் சொல்றாரு, இதுல வந்து இவர் வரமாட்டேன்னு சொல்லி இருந்தா இன்னும் அவை கூடியிருக்காது, இதுல வந்து மக்கள் வரி பணம் எல்லாம் இல்லைன்னா மட்டும் தொடர்ந்து நடக்காம இருக்கா என்ன? அவை நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அவர் வந்து அவருடைய அவர் சுட்டிக்காட்டியது, இன்னைக்கு ஸ்பீக்கர் சுட்டிக்காட்டியதும் தெலுங்கானால கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் முரண்பாடு வந்து பிரச்சனை வெடித்த போது கவர்னரை அவங்க அழைக்கவே இல்லை. உன் அட்ரஸே வேண்டாம், நாங்க சபையை நடத்துகிறேன்னு சொல்லி அவங்க வந்து they have not at all invited her. அப்படி ஒண்ணு செஞ்சிருக்கலாமே, இந்த 3 நாள் வேஸ்டா போயிருக்காதுன்னு சொல்றேன். நம்ம பாக்குறோம் அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சியிலே அது இல்லங்கிற ஒரு நிலையையும் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி அந்த கவர்னர் வந்து தேர்தல்ல தோத்து போய் இப்போ ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமா நிக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோமே. மேதகு ஆளுநர் இப்போ வந்து மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் நின்னுட்டு இருந்தாங்க. நீங்க தான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொல்றீங்க. அதனால அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு அது வந்து எதுக்கு எடுத்தாலுமே வந்து அரசியல்ல வந்து இந்த மாநில கட்சிகள் அவர்கள் சுயாதிகாரம் எல்லாம் பேசக்கூடியவங்க. அவங்க கட்சியில அங்க இல்லையேங்கிறது பிரச்சனை. நீங்க தான் வந்து கவர்னர்ஷிப்பே நம்ம வந்து மதிக்கிறது இல்லைங்கிறது பாயிண்ட். ஆனா எங்கே போனாலும் மரபுகளை மீறக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த மரபுகளை மீறினாங்க. அதனால அதை மக்கள் பார்த்து கொண்டேதான் இருந்தாங்க. அவங்களோட இடைச்சதிகாரம், அதனால அவங்களை தூக்கி வெளில போட்டாங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் எப்படி பாக்குறேன்னாக்க, இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனைகளை வேண்டும் என்றே கிரியேட் செய்துவிட்டு எப்பப்பெல்லாம் நான் பார்த்துட்டேன், எப்பப்பெல்லாம் இந்த அரசுக்கு பிரச்சனைகள் வருதோ அடுத்த நாள் ஒண்ணு கவர்னர் விஷயம் பிரச்சனையாக்கப்படும். ஏன்னா பொங்கல் விவகாரத்துல இருந்து நம்ம பாத்துக்கோம், பொங்கல் தொகுப்பு கடந்த முறை எல்லாம் நடந்தப்போ கவர்னர் திசை திருப்புறதுக்கு பண்ணிட்டாங்கன்னா, திசை திருப்புறது யாரு? கவர்னர் வந்து குவைட்டா படிச்சுட்டு அவர் கருத்தை சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் அதன் மேல பேசியிருப்பாங்களே. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் கவர்னர் வந்துட்டாரு. எப்பதான் சொல்றேன், அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் மாதிரி ஒவ்வொரு நீளத்துக்கு எல்லா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கும் அறிக்கை விடுற கவர்னர் இந்த விஷயத்துல ஒரு வாரம் எதுவுமே பேசல. நாம் தொடர்ந்து பேசலாம். திரு ஆலூர் ஷானவாஸ், மரபை மீறியது யார்? திசை திருப்புவதற்காக இது நடந்ததா? 2 முறை பாடினா என்ன கெட்டுரும்? இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட். உங்க கருத்து என்ன? அதாவது ஆர்.என். ரவி வந்த பிறகு நடைபெற்று வரக்கூடிய விஷயங்கள் இந்த அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதல் என்று சித்தரிப்பதே முதல்ல அபத்தமானது, அப்பட்டமான திரிபுவாதம். இது மோதல் கிடையாது. ஆர்.என். ரவி தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் மீது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் மீது, இந்த மாநிலத்தின் மீது நடத்துகிற வெளிப்படையான தாக்குதல். இந்த தாக்குதலை வந்து மோதல்னு சித்தரிப்பதே வந்து அபத்தமானது மட்டுமல்ல, அது பாஜகவின் ஆளுநரின் செயலுக்கு துணை போவதும் கூட. இன்னைக்கு நீங்க எடப்பாடியுடைய அந்த நிலைப்பாட்டை பத்தி சொன்னீங்க, மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இது குறித்து கருத்து சொன்னதை சொன்னீங்க. குறிப்பாக இன்றைக்கு களத்திற்கு அரசியல் கட்சியாக வந்திருக்கிற விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருகிறது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும். மக்கள் பிரச்சனைகள் குறித்தான விவாதங்களே இடம்பெற வேண்டுங்கிறார். இதுவும் அந்த டோன்ல தான் இருக்கு. அதாவது மோதல் போக்கு நடக்குதான், ஒவ்வொரு முறையும் இப்படி நடக்குதான். ஒவ்வொரு முறையும் மோதல் போக்கு நடக்குதா, தாக்குதல் நடக்குதா? நீங்க பொங்கல் விழா என்று ஆளுநர் ஒருங்கிணைத்த விழாவில் தமிழ்நாடு என்கிற பெயரை தூக்குறாரு, தமிழ்நாடு அரசுடைய லட்சணையை தூக்குறாரு, தமிழ் ஆண்டு மாதத்தை வந்து குறிப்பிட வந்து தவிர்க்கிறாரு. இப்ப இது வந்து இந்த அரசு செய்த வேலையா, ஆளுநர் செய்த வேலையா? இதுல இந்த அரசுக்கும் அந்த செயல்பாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஆளுநர் அப்பட்டமான ஒரு தாக்குதலை நடத்துறார். திருப்பி 10 நாள் கழிச்சு குடியரசு நாள் விழா நடக்கும் போது அழைப்பிதழ் அதெல்லாம் போட்டுறாரு. அப்ப 10 நாள்ல என்ன மாற்றம் நடந்துச்சு? அதுக்கு அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆளுநர் செய்யற வேலை அதெல்லாம். ஆளுநரே செய்கிறார் ஒரு தவறை, எதிர்ப்பு வந்த பிறகு அதே ஆளுநர் அதை பின்வாங்கி கொண்டு திருத்திக் கொள்கிறார். பார்த்தோம் நம்ம செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கி ஒரு உத்தரவு போட்டார, அதுக்கும் அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இவர் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? சட்டப்படி அப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சரை நீக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்குதா? இல்ல. கொந்தளிப்பு உருவான பிறகு அடுத்த 1 மணி நேரத்தில் அவரே அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த ஆணையை போட்டதும் அவர்தான், திரும்ப பெற்றுக்கொண்டதும் அவர்தான். ஏன்
இதுல இது அப்பட்டமான ஒரு மோதல் போக்கு. இது தாக்குதல், இது மோதல் போக்கு கிடையாது. அவர் இந்த அரசின் மீது ஒரு மோதல் போக்கை கையாளுகிறார். அரசு எந்த மோதல் போக்கும் கையாளல. ஆளுநர் பதவி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசு தான், ஆளுநர் பதவியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தான் இன்றைக்கு அந்த சட்டப்படி ஏற்கப்பட்டிருக்கிற ஒன்றுக்கு மதிப்பு கொடுக்கணும் என்பதற்காக அவர் அழைக்கப்படுகிறார். போய் சபாநாயகர் அழைக்கிறாரு, தன்னுடைய இருக்கையை கொடுத்துட்டு சபாநாயகர் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருக்கிறாரு. வரும்போது பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்கிறாரு, சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து ஆளுநர் அழைச்சிட்டு போறாங்க. எல்லா மரியாதையும் கொடுக்கப்படுகிறது. ஆளுநருக்கு எந்த கண்ணிய குறைவும் இந்த அரசால் சட்டமன்ற வளாகத்தில் இல்லை. ஆளுநர் தான் கண்ணிய குறைவாக நடந்து கொள்கிறார். ஆளுநர் தான் இந்த மாநில அரசின் மீது தாக்குதலை நடத்துகிறார். இப்படிப்பட்ட இடத்துல நேரடியாக ஆளுநரினுடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய கட்சிகள், குறிப்பாக எதிர்க்கட்சி, குறிப்பாக எடப்பாடி, விஜய் போன்றவர்கள் இது ஒரு மோதல் போக்கு என்று சித்தரிப்பதும், அரசு ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறது என்பது போல காட்டுவதும் யாருக்கு துணை போறாங்க இவங்க? இன்னைக்கு அரசு அவரை பேச விடாம தடுத்துருச்சா, அதனால ஆளுநர் போயிட்டாரா? அரசு என்ன தடுத்துச்சு? ஏதாவது நடைமுறையை அரசு புதிதாக மாற்றி புதுசா ஏதாவது சேர்த்துருச்சா? இன்னைக்கு இல்லையே. எடப்பாடி என்ன மரபை பின்பற்றினாரோ, ஓபிஎஸ் என்ன மரபை பின்பற்றினாரோ, ஜெயலலிதா அம்மையார் என்ன மரபை பின்பற்றினாரோ, கலைஞர் என்ன மரபை பின்பற்றினாரோ, அதே தானே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் பின்பற்றாரு, இந்த அரசும் பின்பற்றுது. ஏதாவது புதுசா சேர்த்துட்டாங்களா? ஏற்கனவே நாட்டுப்பண் முதல்லையும் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியுமா இருந்துச்சு. இவங்க தமிழ்தாய் வாழ்த்த முதல்லையும் நாட்டுப்பண்ண கடைசியுமா மாத்திட்டாங்க, அதனால ஆளுநர் கோச்சிட்டு போயிட்டாருன்னு சொன்னா கூட லாஜிக் இருக்கு. அப்படி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? என்ன இந்த அவையில் கடைபிடிக்கப்பட்டதோ அதுதானே இருக்கு. அப்போ இன்னைக்கு கையில இருக்கு இந்த ஆளுநர் உரை. இதுல அச்சடிக்கப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று அச்சடிக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கொடுக்கப்பட்ட அந்த உரையில ஆளுநர் உரை, அந்த உரை எப்படி முடியுதுன்னா, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடுன்னு பாரதியாருடைய கவிதையோடு முடியுது. இப்போ அவர் பாரதியாரை எப்படி எழுதியிருக்காருன்னா, வாழிய செந்தமிழ் தான் எழுதியிருக்காரு முதல்ல, அப்புறம் வாழ்க நற்றமிழர்னு எழுதியிருக்காரு. மூணாவதா கடைசி வரியில தான் வாழிய பாரத மணித்திருநாடுன்னு முடிக்கிறாரு. இப்போ பாரதியாரை கொண்டாடக்கூடியவர்கள் தானே இவங்க வலதுசாரிகள். பிஜேபி கொண்டாடுது, ஆளுநரும் கொண்டாடுறாரு, பாரதி விழாலாம் நடத்துறாரு. பாரதிட்ட கோச்சிப்பாங்களா? ஏன் முதல் வரியில வாழ்க பாரத மணித்திருடான்னு சொல்லாம கடைசி வரியில கொண்டு வாழ்க பாரத மணித்திருடான்னு சொல்லியிருக்காரு பாரதியாரு? முதல் வரியில போய் வாழிய செந்தமிழ்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கோச்சிப்பாங்களா? அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்களா? அந்த கவிதையை நிராகரிப்பாங்களா? என்ன அபத்தமா இருக்கு? அப்போ தமிழை போற்றுவது என்பது நாட்டை போற்றுவது இல்லையா? தமிழை போற்றுவது நாட்டை போற்றுவதா இல்லையா? இந்த கேள்விக்கு நமக்கு விடை வேணும். தமிழை போற்றுவது நாட்டுக்கு எதிரானதுன்னு இவங்க கருத்து வச்சிருக்காங்களா? தமிழை போற்றுவதும் இந்த நாட்டை போற்றுவது தானே. இந்த மொழியை போற்றுவது இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற 22 மொழிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி, இந்தியாவின் மூத்த மொழி, முதலில் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழி, இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஒரு மொழியை போற்றுவது இந்த நாட்டுக்கு போற்றுதலா? அது வராதா? என்ன அபத்தமான வாதத்தை வைக்கிறாங்க பாருங்க. அப்ப அவர்கள் திட்டமிட்டே ஒரு தாக்குதலை நடத்துகிறார்கள். தெரிந்தே அவர்கள் சொன்னது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த அரசை தொடர்ச்சியாக தேசப்பற்று இல்லாதவர்கள், முன்னாடி என்ன சொன்னார்னா திராவிடம் அப்படின்னு பேசுற இந்த கருத்தெல்லாம் ஒரு பிரிவினைவாத சிந்தனை அப்படின்னு கவர்னர் ஒரு இதுல சொன்னாரு. இது வழக்கொழிந்து போன அப்சல்யூட் மாடல்னாரு, மார்க்சியத்தை விமர்சிச்சார், இதெல்லாம் பலது செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு கவர்னர் உரை அப்படின்ற ஒன்றை அவர் விரிவாக படித்திருந்தால் அரசாங்கத்துடைய சாதனைகள் என்ன செய்திருக்கிறோம், என்ன நெருக்கடியில் இருக்கிறோம், ஒன்றிய அரசின் மீதான குற்றப்பத்திரிகை, அதில் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, இதெல்லாம் வெளியில போகக்கூடாது, மக்கள் மன்றத்தில் பேசு பொருளாக கூடாதுன்றதுக்காக ஆளுநர் இப்படி செய்கிறார். அவருடைய நோக்கம் என்ன இப்படி நடந்துகிறது? அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த உரையை படிப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை, இந்த உரையின் உள்ளடக்கத்தின் மீது அவருக்கு உடன்பாடு இல்லை, இந்த தமிழ்நாடு தாங்கி நிற்கக்கூடிய கொள்கைகள், அதன் வழியாக நடைமுறைப்படுத்தப்படுகிற திட்டங்கள், இதன் மீதெல்லாம் அவருக்கு விமர்சனங்கள் இருக்கிறது. விமர்சனங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக பிஜேபிக்கு இருக்கலாம். பிஜேபி நீட் வேண்டும் என்று சொல்லலாம், நாம் நீட் வேண்டாம் என்று சொல்லலாம். இது வெளியில நடக்கிற சண்டை. சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் இந்த சட்டங்கள், இந்த திட்டங்கள் குறித்த சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆளுநர் என்பவர் அண்ணாமலை அல்ல, ராஜ்பவன் என்பது கமலாலயம் அல்ல. ஆளுநர் என்பவர் இந்த அரசுக்கு கட்டுப்பட்டவர். உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி விட்டது. இவர்கள் அதை மீறி எங்களுக்கு தான் அதிகாரம்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் இல்லப்பா, உனக்கு அதிகாரம் இல்லப்பான்னு சொல்லி பஞ்சாப் வழக்கிலையும் சரி பல வழக்குகளையும் சரி நீதிமன்றம் உணர்த்தி விட்டது.
போன முறை இவர் வந்து அப்படித்தான் எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆளுநர் உரைன்னா ஆளுநர் தானே, நான் தானே ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சேர்த்தாரு, நீக்கினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனால் அவை குறிப்பில் எதுவும் இடம்பெறல. அப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ அப்ப நமக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அப்ப நீக்குவது சேர்ப்பது என்பது காமெடியா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போனதுனால அந்த காமெடியை போய் திரும்ப நடத்த முடியாதுல்ல. இந்த முறை அதை நடத்தினா திரும்பவும் அவருக்கு அதிகாரம் இல்லை என்பது அவையில் நிரூபிக்கப்படும். அதனால என்ன பண்ணிட்டார்னா, போன முறை உரைக்குள்ள போய் தன் விருப்பப்படி அதை மாற்றி அமைத்தவர், அது அவையில செல்லாது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டதனால, இவர் அதிகாரமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டதனால, இந்த முறை அந்த உரைக்குள்ளேயே போகாம 3 நிமிஷத்துல இப்படி ஒரு காரணத்தை சொல்லி வெளியே ஓடிட்டார். இது ஒரு காரணமா? இது ஒரு காரணம் என்றால் கடந்த ஆட்சி இதை பின்பற்றியதா? சரி, இவருக்கு முன்னால் ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர் எதை பின்பற்றினார்? இந்த நாட்டுப்பற்று அவருக்கு இல்லையா? RN ரவிக்கு இருக்கக்கூடிய நாட்டுப்பற்று பன்வாரிலால் புரோஹித்துக்கு இல்லாமல் போய்விட்டதா? அவர் ஏன் இதை ஒரு பிரச்சனையா கிளப்பிக்கிட்டு ஏன் நாட்டு பண்ண முதல்ல போடல அப்படின்னு அவர் ஏன் கேட்கல? அவர் ஏன் வந்து கவர்னர் அட்ரஸ்ல வந்து ஆளுநர் உரையை படிக்காம இதை காரணம் காட்டி 3 நிமிஷத்துல வெளியே போகல? அவர் ஏன் ஆளுநர் உரை படிச்சாரு? அவங்களெல்லாம் விட ஓவர் ஸ்மார்ட்டா, அவங்களெல்லாம் விட அதிக தேசபக்தி இருக்கிறவரா தன்னை காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரா? அல்லது வேற ஏதேனும் வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருந்து விபி ஆனது மாதிரி, ஜெய்தீப் தங்கர் ஆனது மாதிரி வேற ஏதாவது ப்ரமோஷனுக்கான முயற்சியில் இருக்கிறாரா அப்படின்னு தெரியல. நாம் தொடர்ந்து பேசலாம். ஜவஹர் அலி, உங்க கோணம் என்ன? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய மாண்பு மரபு அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பதில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு பேட்டியில் கூட சொன்னார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆளுநர் படிக்க வேண்டிய உரையை இன்னைக்கு சபாநாயகர் படிக்கிறாரு, அது மாண்பா மரபா? எப்பவுமே உள்ள மாண்புதான். ஆளுநர் இங்கிலீஷ் வெர்ஷனை படிப்பாங்க. சரி, இல்ல அவங்க முடிச்ச பிறகு முதல்ல யார் படிப்பா? கவர்னர் தான் படிப்பாரு. ஆமா, அதை படிக்க விடாம உருவாக்கிய சூழ்நிலையை உருவாக்கியது யாரு? அது உருவாக்கியது யாருன்னா நீங்க எப்பவுமே ஒரு மிக பிரச்சனை ஒண்ணு இருக்குதுன்னா, இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த மாணவியினுடைய இல்ல நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சேன். ஆல்ரெடி வந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் தான் நான் கூட பேச ஆரம்பிச்சேன். சரி, ஓகே. ஒரு சின்ன விஷயம், அதாவது அவரை படிக்க விடாம செஞ்சது யாருன்னு நீங்க கேட்ட கேள்வி மக்களுக்கே காலையில நீங்க போய் நான் என்ன சொல்றேன், கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து அவையினுடைய நடுவுல போய் ஆளுநருக்கு முன்னாடி போய் கோஷம் போடுறாங்க, அனுமதிக்கப்படாத பதாகையை வச்சு. இது வந்து சட்டமன்ற ஜனநாயகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை. ஏற்கனவே நீங்க போய் சபாநாயகர் கிட்ட போய் இவரு கவர்னர் கிட்ட போய் இந்த குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் பண்ணுவீங்க, குற்றஞ்சாட்டப்பட்ட பொன்முடிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைங்க போய் கரெக்டா லெவல் பண்ணி நீங்க பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் லெவல் பண்ணி அதுக்கெல்லாம் லெவல் பண்ணி பண்ண வந்தீங்க. இந்த விஷயத்தை சரியான முறையில் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கூட சொன்னாரு, அவங்க முன்னாடியே சொல்லி இருக்கணும். ஏன் அதை இந்த தமிழக அரசு முன்னாடியே சொல்லி இருக்க கூடாது? சொல்லிட்டாங்களே. என்ன சொன்னாங்க? நீங்க சொல்றத கேட்க மாட்டோம் சார். சட்டசபை எப்படி நடந்துச்சு அப்படியே தான் நடக்கும். தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் தொடங்குவோம். நீங்க அத அரசு சொல்லி இருக்கு. கவர்னரே நீங்க என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நீங்க வந்து மாண்பு மரபு பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு இந்த வகையில ஏதாவது இருக்கா? நீங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் சட்டமன்றத்தில் சபாநாயகர் சேர்ல போய் உட்கார்ந்துருந்தாரு எம்எல்ஏ ரங்கநாதன், அது மாண்பா மரபா? அதாவது சட்டமன்றத்துக்குள்ள வந்து போதை பொருட்கள், அதாவது குட்காவை கொண்டுட்டு வந்தாரு எதிர்கட்சி தலைவராக இருந்த அன்றைக்கு ஸ்டாலின், அது மாண்பா மரபா? அன்றைக்கு எதிர்கட்சி தலைவியாக இருந்த புரட்சி தலைவர் அம்மாவனுடைய தலையை முடிய பிடிச்சி சேலையில உருவதுனா மாண்பா மரபா? அதை விட என்னடா, வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்கணுங்கிறது ஒரு மரபு மாண்பு. அதை வந்து நீங்க வருஷத்துக்கு நீங்க 4 வருஷத்துல திமுக கடந்த காலத்துல எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னென்ன இடங்கள் எல்லாம் மரபை மீறிட்டாங்க அப்படின்றதுனாலேயே கவர்னர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட வேணாம், நீங்க அந்த மரபை மாத்தீங்க அப்படின்னா திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளணுமா? நீங்க வந்து பிரச்சனையை திசை தீர்ப்பதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவனுடைய பாலியல் பலாத்காரம், செகண்ட் வந்து பொங்கல் பரிசு கொடுக்கல, இந்த மிக முக்கியமான பிரச்சனைய திசை திருப்பதற்காக திமுக எப்பயுமே கைவந்த கலையா ஏதாவது ஒரு வகையில வேற திசை திருப்பி கொண்டாங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு நாங்க என்ன போடுறோம், ஒரு மாணவிக்காக போராடுற நியாய கேட்டு இப்ப என்ன தெரியுமா, இந்த போராட்டத்தை திமுக திசை திருப்பி நாளைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இல்ல சார், கவர்னருக்கு எதிராக திசை திருப்பினது திமுகவா கவர்னரா?
கவர்னருக்கு எதிராக போராட்டம் பண்றதுல நியாயம் இருக்கா இல்லையா? எப்படி நியாயமா இருக்கு சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையாய கடமைகளா இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு, கஞ்சா, போதைப் பொருட்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு சார். யார் அந்த சார்ன்னு நாங்க கேட்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, யார் அந்த சார் சொல்லுங்க சார் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட கேட்டாங்களா அந்த பதவியை. இதுவரைக்கும் ஒரு முறையாவது முதலமைச்சர் அதுக்கு ஏன் பதில் சொல்லல? அதை கேட்டீங்களா ஊடகவியாளரா? ஒரு முறையாவது முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை இல்ல துணை முதலமைச்சராக பதில் சொல்லி இருக்கிறாரா? ஒரே ஒரு நொடி பீட்டர் சார் குறுக்கிடுறாங்க. பீட்டர் இல்ல தம்பி, அதாவது அவர் தம்பி சொல்றதுல ஒன்றுக்க இன்னைக்கு வாதம் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஆளுநருக்கும் நடந்து கொண்ட முறை சரியா தவறாங்கிறது தான். நீங்க சொல்ற மாதிரி வந்து கடந்த காலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது நான் சட்டசபையில் இருக்கிறேன். அவர் சட்டசபையில் சொன்னார், சென்னாரெட்டி அவர்கள் என்னிடம் தவறாக நடந்து கொண்டாருன்னு சொன்னார். சென்னாரெட்டி வந்து விழுப்புரத்துக்கு போகின்ற போது நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வழிமறித்து அவரை வந்து தாக்கி, நீங்க தான் சொல்றீங்க நான் பழைய கதை, நீங்க வந்து நீங்க தான் எந்த வகையில நியாயம் இல்ல நீங்க சொல்லு, நீங்க இல்ல நீங்க சட்டமன்றத்தில் நடந்ததை சொன்னதுனால நான் சட்டமன்றத்தில் நடந்ததை சொன்னேன். இன்னைக்கு வந்து நான் என்ன கேட்கிறேன், அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் சொல்லுங்க. இன்றைக்கு ஆளுநரை அவையில் பேச விடாமல் தடுத்தது வந்து யார் தடுத்தார்? நான் இன்னைக்கு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக தான் வந்து அந்த அந்த தடுத்து இருக்குது. அவங்க தான் வந்து கோஷம் போட்டாங்களே ஒழிய அரசாங்கம் எந்த விதமான தடைகளையும் செய்யல. நான் என்ன சொல்றேன், நீ வரலன்னா நின்னுக்கோ. நான் வரல, ஏன்னா சபாநாயகர் has categorically stated his position, not only the position of the state assembly. நாங்க மாட்டோம், நாங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம், தேசிய கீதத்தை கடைசியில் பாடுவோம். எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய ஒரு மாணவிக்காக தன்னுடைய நீதியின் குரலை வந்து கேட்டிருக்கிறாரு. யார் அந்த சார்? இது வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஒழிக்கக்கூடிய ஒரு செகண்ட். அதாவது பொதுவா சட்டமன்றத்தில் வந்து நாளைக்கு இத வந்து நீங்க இத பாருங்க, ஆளுநர் உரை நடக்கிற நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது இதை பற்றி எல்லாம் சட்டமன்றத்திலே பேசலாம். அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவார். நாளை மறுநாள் அவர் பேசலாமே, நாளை மறுநாள் அவர் பேசலாமே. நாளைக்கு ஆளுநர் உரை மீதான வாதத்துல பேசலாம். ஆளுநர் உரை மீதான வாதத்துல பேச வேண்டியதானே? இதற்கு முன்னாடி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லி பேசலையா? கடந்த நடந்து முடிந்த 4 நாள் குளிர்கால கூட்டத்தொடரில் அவர் வந்து வலிமையான கருத்துக்களை ஆக்ரோஷமா முன்வைக்கலையா? இதே சட்டமன்றத்தில் நாளான்னைக்கு அவர் முன்வைக்கலாமே. நடந்த 2 நாள்ல பேச வாய்ப்பு கொடுத்தா 15 நிமிடம் என்ன 15 நிமிடம் பேச வாய்ப்பு கொடுத்தேன். ஏன்னா அதுலயே பல நேரத்துல அவர் பேசின இது ஒளிபரப்பல. ஒரு முதல் கட்ட கருத்துல வந்து தொடர்ந்து இல்ல நான் பேசி முடிச்சறேன். வரும்போது நாங்க இடைமறிக்கிறது வந்து அதாவது வந்து இல்ல நான் அடுத்த கட்டத்துல உங்களுடைய கருத்தை வைங்க தயவு செய்து. இல்ல ஒரு பாயிண்ட் வந்து இவங்க திமுக திசை திருப்பிடுச்சு, திமுக மரபை மீறிடுச்சு, அவங்க இதை பேச முடியாது, வேற பிரச்சனைக்காக திசை திருப்பாங்க. இதான 3 பாயிண்ட். பிரச்சனை என்னடா, இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனையை எல்லாம் மத்திய அரசாங்கம் ஆளுநர் என்று கொண்டு போவதனுடைய நோக்கம் என்ன? சரி, இந்த நோக்கத்துல தான் கேட்டுருவோம் சார். 4-5 குற்றச்சாட்டுக்கு சேர்த்து உங்க பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க. அதாவது இவங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டும் சரி, ரமேஷ் சேதுராமன் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன். அதாவது வந்து நோக்கம் என்னன்னு நம்மளுடைய ஜவஹர் அலி கேட்டிருக்காரு. நோக்கம் ஒன்று தான், முக்கோண நோக்கம். என்ன முக்கோண நோக்கம்? பாரதிய ஜனதா ஏற்றி கொடுத்த அந்த கருத்தியலை நடைமுறைப்படுத்துகிற எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம், அடுத்த புறம் வந்து கவர்னர். இவங்க வந்து ஒரு ட்ரையாங்குலரில் ஒரு செனாரியோ செட் பண்ணி இன்னைக்கு வந்து அரசியல் உள்ள உண்மை கோணம். இது உண்மை கோணம். நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய கோணம் தவறுனா பொதுமக்கள் விவாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க சரியா தப்பான்னு அவங்களே விவாதிக்கட்டும். முக்கோணத்தில் என்ன முதல் பாயிண்ட்டு, பாரதிய ஜனதா ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குது பிஜேபியினுடைய அந்த கவர்னர்கிட்ட. அவர் அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறாருன்றதை நம்மளுடைய ஷானவாஸ் பேசணும் சரி, பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசணும் சரி, ரிப்பீட் பண்ண விரும்பல பல்வேறு சம்பவங்களில். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி மாநில அரசு தயாரித்த அந்த உரையை படிப்பதற்கு அவருக்கு விருப்பமில்லை என்பது முதல் முக்கிய காரணம். ஏன்னா அரசின் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை சொல்கிறோம், ஒன்றிய அரசு செய்ய தவறிய பணிகளை குறிப்பிடுகிறோம். 16வது நிதிக்குழுவில் நாங்கள் 50% நிதி பகிர்வை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம்.
ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக வந்து வீட்டு வசதி கட்டக்கூடிய திட்டங்களில் வந்து 2016 இன்ன வரைக்கும் மோடி அரசாங்கம் ₹1 கூட உயர்த்தாமல், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வந்து 80% மானியத்தோடு கொடுக்கக்கூடிய வீடுகளை கொடுக்கணும். பல்வேறு திட்டங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இதையெல்லாம் ஆளுநர் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இதெல்லாம் ஆளுநர் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னா ஆளுநருக்கு உரையே இருக்காது. அப்போது ஆளுநர் அதை ஸ்கிப் பண்ணி போனாலும் கடந்த முறை நடந்த நிகழ்வுகளில் அவை முன்னவர் தீர்மானத்தை கொண்டு வந்து அவர் டெலீட் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டை அவை குறிப்புக்கு ஏறுன்றதையும் கவர்னருக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உள்ளபடியே வந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த சம்பவத்தின் மீது அக்கறை உள்ள எதிர்க்கட்சிகள் வந்து நீங்கள் குரல் கொடுங்க, போராட்டம் பண்ணுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், அதை யாரும் நாங்கள் மறுக்கலை. ஆனால் உங்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று அது இருக்கட்டும். சட்டமன்றத்துக்குள்ள ஆளுநர் இப்படிப்பட்ட ஒரு யுத்தியை கையாண்டு மரபு மீறி வெளியே போகிறாருன்னா அதுக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தென்ன? இது வரைக்கும் ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துடைய மரபை மீறி இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரா, இல்லை ஆளுநரை கண்டித்து சொல்லியிருக்கிறாரா? அது எதுவுமே இல்லாமல் இவங்க திசை திருப்புவதற்காக ஒரு விஷயம் இருங்க பேசுறேன். ஏன்னா ஒரு விஷயம் பேசுறீங்க. ஆளுநர் வந்து கவர்னர் வந்து இன்னைக்கு மாநில விஷயத்துல முதலமைச்சருடைய கருத்து என்ன சார்? அத சொல்லுங்க சார். தேவையில்லைங்க. முதலமைச்சர் தேவையில்லை. நான் சொல்றேன் முதலமைச்சருடைய கருத்து. அந்த இரண்டாவது நபர் யாருன்னு நான் சொல்றேன். முதலமைச்சருடைய கருத்து அரசின் கருத்து. முதலமைச்சர் கருத்து அரசின் கருத்து நான் சொல்றேன் சார். இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆளுநர் உரையை படிப்பதற்கு விருப்பமில்லை, விருப்பம் இல்லாத ஆளுநர் விருப்பம் இல்லாத காரணத்தால தான் ஏடிஎம்கேக்கு இந்த செனாரியோவை செட் பண்ணி கொடுத்து நீங்க கோஷம் போடுங்க, நான் ஜனகணமன பாடல் என்ற ஒரு காரணத்தை காட்டி நான் வெளியே போறேன், இது ஒரு நாடகம். ஒண்ணு. ரெண்டாவது இல்ல சார், அவருக்கு இந்த அறிக்கையை படிக்கிறதுல அப்படி என்ன தயக்கம்? என்ன தயக்கம்னா தன்னுடைய அப்ஜெக்ஷனையும் சொல்லிட்டு, அதாவது நீங்க ஜனகணமன நீங்க வந்து பாடாதது தப்பு, நான் சொல்றது படி நீங்க செய்யணும், அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது, இருந்தாலும் நான் ஒரு கவர்னராக என்னுடைய கடமையை ஆற்றிடுறேன் அப்படின்னு அந்த ஸ்பீச்சை படிச்சிருந்தாருன்னா அவர் கடமையை நிறைவேற்றினது மாதிரி இருக்கும், அவருடைய கருத்தை சொன்னது மாதிரி இருக்கும். இந்த கருத்தை படிக்கவே தவிர்க்கிறது என்ன காரணம்? இல்லை, நான் இருந்தாலும் என்னுடைய கடமையை ஆற்றிடுறேன், ஆனால் இதெல்லாம் செய்யணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது கவர்னர். உங்கள் கடமையை வந்து என்னன்னா கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த டெக்ஸ்ட்டை படிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு இக்கு பட்டு இசு டஸ்ஸு கூட உங்களுக்கு போடுறது உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஒரு கமா புல் ஸ்டாஃப் எதையுமே திருத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதை படிக்கிறதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு நொடி ரமேஷ் நடக்கும். இல்ல ஒரே நிமிஷம், சாரி, இதே மதிப்புக்கு சகோதரர் திறந்த 30 செகண்ட். அதாவது தமிழக அமைதி பூங்காவா இருக்கணும், ஆனா வேங்க வாசல் மாதிரி விஷயத்துல இது வந்து அவர் சொல்ல அவர் சொல்லல, அப்படி சொல்லல. அரசு தன்னுடைய சாதனையை சொல்லும். நாங்க கல்வியில முன்னேறி இருக்கோம், சுகாதாரத்துல முன்னேறி இருக்கோம், சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு, தொழில் வளர்ச்சி இருக்கு, வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கு, பெண்கள் நலத்துக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்லாம் நாங்க சொல்லுவாரு. அதெல்லாம் அவர் படிக்கணுமான்னு கேட்கிறாரு. படிச்சுதான் ஆகணும். இல்ல படிச்சுதான் ஆகணும். ஒன்றிய அரசு எங்களுக்கு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கிறத பத்தி குறிப்பு இருந்தா படிச்சுதான் ஆகணும். ஒரு நொடி பீட்டர் சார் குறுக்கிடுறாங்க. திரு பீட்டர், அதாவது நண்பர் தம்பி சேதுராமனுக்கு சொல்றேன், இந்த ஸ்பீச் வந்து டிராஃப்ட் வந்து சென்ட் டு கவர்னர், அவர் அப்ரூவல் கொடுக்குறாரு, அதுக்கு பிறகுதான் வந்து பிரிண்ட் ஆகுது. நீங்க அதுல ஏதாவது சஜஷன்னா அவர் அதிலே சொல்லியிருப்பாரு. ஆகவே இந்த ரிப்போர்ட், இந்த அட்ரஸை வந்து கவர்னருக்கு முதல்ல அனுப்பிச்சிடுறாங்க. அவர் படிச்சுட்டு அப்ரூவல் ஆகி அசம்பிளி செக்ரட்டேரியட்டுக்கு வந்த பிறகுதான் அது பிரிண்ட் ஆகுது சார். அது அப்பவே அவர் சொல்லியிருக்கணும்ல, அவருடைய அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணிருக்கணும்ல. நீங்க அது எதுவுமே பண்ணாம வந்து டிராமா போட்டா என்ன அர்த்தம்? ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்களே, ஆனா அதையும் மீறி அரசு தரப்புல இருந்து ரமேஷ் சேதுராமன், தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்றது அண்ணாமலை பேசலாமே தவிர ஆளுநர் பேசக்கூடாது. இன்னைக்கு ஆளுநருடைய உரை வந்து வெளிச்சத்துக்கு, அதாவது ஆளுநர் படிச்சுட்டாருன்னு வச்சுங்க, இந்த அரசுக்கான கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக ஆகிடும். இதுக்கு நான் வந்து ஒரு பொறுப்பு ஏற்கக்கூடாது, நான் அடுத்தடுத்த ப்ரமோஷனுக்கு இது வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆளுநர் வந்து இது படிக்காமல் அவங்களுடைய மாஸ்டரை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு செனாரியோ செட் பண்ணிட்டு போகிறேன். மரபை பற்றி பேசுகிறாங்களே ஏடிஎம்கே சார்ந்தவங்க, என்னமோ வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் வந்து தவறாக நடந்துக்கிட்டோம் போது முதல்ல யார் சார் எம்ஜிஆர் இறந்த பிறகு சட்டமன்றத்தில் வேஷ்டியெல்லாம் கழட்டி அக்கல்ல கூட்டிட்டு போன கட்சி எது சார்?
தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாறுலேயே 87 88 எம்ஜிஆர் இறந்த பிறகு சட்டமன்றத்தை தோலிருத்து காட்டி மாண்பை கெடுத்த கட்சி அதிமுக. இன்னைக்கு வந்து இவங்க வந்து சட்டமன்ற மாண்பு பத்தி பேசுறாங்களே இவங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு சட்டமன்ற மாண்பு நீங்க பேசுறீங்க, ரைட், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நம்ம தமிழ்நாடு நான் கேட்கிற கேள்வி, நம்மளுடைய சட்டமன்றம் தானே, நம்மளோட சட்டமன்றம் தானே, இருங்க, வருஷத்துக்கு முன்னாடி இருங்க, நம்ம சட்டமன்றம் இருங்க, அது வேற, ரங்கநாதன் எம்எல்ஏ ஏறி உட்கார்ந்து போராட்டம் போட்டாரா இல்லையா? அது உரிமை, உரிமை இருக்கு. இருங்க நான் பேசுறேன், நான் கேட்கிறேன். இருங்க, மாண்பு பத்தி பேசுறீங்கல்ல, இன்னைக்கு ஆளுநர் சட்டமன்றத்தினுடைய மரபை மாண்பை மீறி இருக்கிறத பத்தி நீங்களுடைய கருத்து, அதிமுக கருத்து என்ன? பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மாண்பு மரபு இது காலம் வரை கடைபிடிக்க வந்ததுதான் கடைபிடிக்கணுங்கிறத சொல்லியாச்சு. நீங்க வந்து பிரச்சனைய ஆளுநருக்கு அரசு பிரச்சனையை கொண்டு போறீங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? மத்திய அரசாங்கத்தினுடைய அஜெண்டாவா அதிமுக எப்படி திசை திருப்புறீங்க தெரியுமா? நீங்க உங்களுடைய நோக்கமே என்ன தெரியுமா? மத்திய அரசாங்கம், ஆளுநர், அதிமுக ஒரே அணியில் இருக்கு, முக்கோணத்தில் இருக்க. காங்கிரஸ் கண்டிக்குது, விஜய் கண்டிக்கிறாரு, அன்புமணி கண்டிக்கிறாரு, ராமதாஸ் கண்டிக்கிறாரு, சிபிஎம், விசிக, மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸ், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியும் கண்டிக்கிறது. இப்போ எதிர்கட்சி தலைவர் நான் ஆளுநரை இந்த விவகாரத்தில் கண்டிக்கிறேன், அவர் செய்தது ஏற்புடையதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பரந்தாமன் இந்த கேள்வியை கேட்க முடியாது சார். சார் நீங்க கண்டிக்கிறேன்னு சொல்ற வார்த்தை தான் உங்களுக்கு முக்கியமா? தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே சட்டமன்றத்தின் மாண்பு மரபு கடைபிடிக்கணும் சொல்றது முக்கியமா? நீங்க சார், நான் கேட்கிறேன் சார், முதலமைச்சர் ஏன் இதுவரைக்கும் மாணவி விஷயத்துல இதுவரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி, அது இப்போ அதுக்கு முன்னாடி கூட ஏன் சொல்லல? இல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை சட்டமன்றத்துல ஒத்திவைப்பு தீர்மானமோ கவன ஈர்ப்பு தீர்மானமோ எடுத்துக்கொள்ளும் போது, ஏன்னா எப்ப கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வந்தா அது ஏற்றுக்கொள்ளப்படும்னா ஒரு அரசினுடைய கவனத்துக்கு வரது கொண்டு வரும், அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கையில இருக்கு. சார், இப்ப கோர்ட் இதை வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு எஸ்ஐடி நியமிச்சிருக்கு, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. இப்ப இதுல என்ன அவங்க அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டியது என்ன? திருச்சினர் 50 நிமிஷமா உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய மாண்பை நம்ம காப்பாற்றணும். அதாவது கவர்னரை வந்து நம்ம வந்து அவர் ஒரு அதிகார போஸ்டிங்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கான வேலைகளை அவர் செய்ய வந்திருக்கிறாரு அப்படின்ற நிலையில் மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேள்வி எல்லாமே எழும்பும். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதே வந்து ஒரு சித்தாந்த போரை நடத்துவதற்காக அவர் வந்திருக்கிறார். அவர் வந்து மிக தெளிவாக தொடக்கத்திலிருந்தே இங்கே பேசிய தலைவர்கள் சொல்லி காட்டியது போன்று அவர் தொடக்கத்திலிருந்தே இந்த வளர்ச்சி அடைந்த ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு இந்த திராவிட இயக்கங்கள் என்னென்ன மாதிரியான பணிகள்லாம் செய்து இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. கவர்னர் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைவாதிகள் இங்கே வேர்பிடிக்க முடியாத ஒரு சூழல் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் அதை முறியடித்து இங்கே வேர்பிடிக்க வைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் தானே தவிர அவர் வந்து சட்ட வரம்புகள் மரபுகள் இது எல்லாத்தையும் பேணி அதன் அடிப்படையில் அவர் ஆளுநர் பொறுப்பை இங்கே நிறைவேற்ற வந்தவர் அல்ல. அதனால் அவரால் வந்து இந்த வேலைகள்லாம் அவரால் செய்ய முடியாது. அதனால தான் அவர் என்ன செய்ய, திராவிடம் என்பது காலாவதியான போனதுன்றதிலிருந்து, சாவர்கரை ஆதரிப்பதிலிருந்து, புதிய கல்விக் கொள்கையை ஆதரிப்பதிலிருந்து, நீட்டை ஆதரித்து அதே ஆளுநர் மாளிகையிலேயே கூட்டம் போடுவதிலிருந்து எல்லா வேலைகளும் ஏன் அவர் செய்கிறாருன்னு சொன்னால், அவர் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய அந்த கொள்கைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார் என்பதுதான் அதில் மிக முக்கியமானது. அதை நம்ம புரியாமல் நம்ம வந்து ஆளுநர் அவர் வந்து இந்த பணிகளை செய்யலையே, இந்த மரபை மீறிட்டாரே அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் நிச்சயமாக அவர் மரபைத்தான் மீறுவார். அதை பற்றி அந்த கவலையும் பட மாட்டார். மரபை மீற படிச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார். ஒரு மரபுன்னு இருந்தால் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்க தானே அதை பின்பற்றி நடைமுறையாக காட்டணும். அதாவது வந்து அவர் அது போன்ற ஒரு கொள்கையை பின்தொடர்ந்து வந்தவராக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர்கள் வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய அம்பேத்கரையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து தன்னை ஆர்எஸ்எஸ் அறிவித்துக் கொள்ளவில்லை தவிர, தன்னை பிஜேபியினுடைய தூதுவர் என்று அறிவித்துக் கொள்ளவில்லை தவிர, ஆனால் முழுக்க முழுக்க அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு பொதுவான நபராக அவர் எப்போது வெளிப்படுத்தியிருக்கிறாரா? இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் இதை கண்டிக்கவில்லை என்று நீங்க ஆதங்கப்படுறீங்க. நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல தான் முதல் வரம்பு மீறல் என்பதே தமிழ்நாட்டில் தொடங்குச்சுன்னு சொல்றேன்.
பன்வாரிலால் புரோஹித் முதல்ல ஆய்வு கூட்டங்களை ஒரு போட்டி அரசாங்கம் நடத்துகிற போன்று ஆய்வு நடத்துறதுக்கு போனது எந்த ஆட்சியில்? பன்வாரிலால் புரோஹித் தான் முதல்ல போனார். அதை எதிர்த்து போராட்டம் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நேரத்தில். அப்போ அன்றைக்கு தொடங்கிய வரம்பு மீறல் என்பது இன்றைக்கு ஒரு போட்டி அரசாங்கம் போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக தொடர்ந்து அவர் இப்போ பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக ஏன் அவர் இதை படிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சொன்னால், இதில் இருக்கக்கூடிய சாதனைகள் பட்டியல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை சார். சாதனைகள்லாம் அதெல்லாம் இருக்குது. சாதனைகள்லாம் பல சாதனைகள் இருக்கிறது. எல்லா அரசுகளும் சாதனைகளை சொல்லுவாங்க. மிக முக்கியமாக பிஜேபி RSS சித்தாந்தங்களுக்கு எதிராக மிக முக்கியமாக புதிய கல்விக் கொள்கைக்கு 2000 கோடி ரூபாய் தர வேண்டிய அந்த தொகையை நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னால் நான் கொடுக்க மாட்டேன். அதே போன்று விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மீண்டும் ஒரு குலத்தொழிலை இங்கே நடைமுறைப்படுத்த திட்டமிடும் போது அதை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது? கலைஞருடைய கைவிளைஞர் திட்டம் ஒன்று கொண்டு வந்து அதை முறியடிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் அவர் பேசணும்ல, அதையெல்லாம் பதிவு செய்யணும்ல. அப்படி பதிவு செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உரையை படிக்காமல் வெளியேறணும். இல்லை, இதுக்கு சில முன்னுதாரணங்கள் இருக்கு. இதுல என்னன்னா, கேரளாவில் கர்நாடகா அந்த கேரள மாநில அரசு இதே மாதிரி ஆளுநர் உரை தயாரித்து கொடுத்த நேரத்தில் வெள்ள நிவாரணத்துக்கு பணம் தரல, ஒன்றிய அரசின் மீதான கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சாங்க. அப்போ அந்த கவர்னர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஒன்றிய அரசு சார்ந்து விமர்சனம் பண்ணுற பேராவை மட்டும் நான் படிக்கலை, தவிர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை நீங்கள் தவிர்த்துருங்க, ஆனால் டெக்ஸ்ட் பிரிண்டட் டெக்ஸ்ட் என்னவோ அது ரெக்கார்டில் இருக்கும் அப்படின்னு விட்டாங்க. அவர் வந்து அரைவாசி RSS கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம். இவர் முழுமையாக ஏற்றுக்கொண்ட காரணத்தால் முழுமையாக நிராகரிக்கிறார். அதாவது வந்து என்ன, ஆளுநர் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு போச்சு. அப்போ நீதிமன்றங்கள் என்ன, கேரளாவிலேருந்து உயர்நீதிமன்றம், அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலிருந்து போனாங்க, பிற மாநிலங்களிலிருந்து போனாங்க, தெலுங்கானாலேருந்து போனாங்க, மம்தா பானர்ஜியுடைய மாநிலத்தில் கூட வந்து பில்ஸை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. போகும்போது இதெல்லாம் கலெக்டிவாக ஆளுடைய ரோல் என்னங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோ அதுலேருந்து நீங்கள் வந்து நீக்குவதற்கோ இல்லை சேர்ப்பதற்கோ உரிமை இல்லை உங்களுக்கு. அரசியல் சாசன சட்டத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த எக்ஸசைஸை இவரால் இங்கே செய்ய முடியாது. சொல்ல வந்தீங்க சார். இல்லை, இன்னைக்கு நான் சொல்ல வருதுன்னா, இந்த தமிழகத்தில் மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் அவர் பேசி முடிக்கல, அவருடைய கருத்தை கேட்டுடலாம். அடுத்த ஒரு சுற்றுல சொல்லுங்க. அதாவது இந்த அரசாங்கம் என்பது மிக தெளிவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல் என்பது சார், இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி அரசியல் நடந்துகிட்டு இருக்கு சார். இதில் முக்கியமானது அதுதான். இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டுதலை இங்கேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்களோ இந்த மக்களை வந்து மீண்டும் அந்த வர்ணாசிரம கோட்பாட்டு அடிப்படையில் எப்படி ஒடுக்குவதற்காக வேண்டி நான் முடிச்சிடறேன். நான் நீங்க பேசும்போது யார் பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. கருப்பு புர்கா போடுறத கலட்டி வச்சிட்டு பாருங்க, அப்படி ஒரு சில ஒரே கருப்பு புர்கா போடுற கருப்பு துணி போட்டு போற பெண்களை கலட்டி வச்சிட்டு போறது சொல்ற முன்மாதிரியான அரசாங்கம். உங்களுடைய 4 ஆண்டு கால அரசுல அதிகப்படியான RSS சேர்ந்த பல்வேறு ஊழியர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய வேலைகளை வெளி தெரிஞ்ச உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதற்கொண்டு தலையிட்டு அது மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நடவடிக்கை எடுக்காம இல்ல, அதையும் நம்ம பேசணும். புர்கா போட்டு போனவங்களையும் கருப்பு துணி போட்டவங்களையும் கலட்டிட்டு போங்கன்னு சொன்னது இது முன்மாதிரி அரசாங்கமா? அதாவது நீங்க எப்படி சார், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இல்ல புர்கா இல்லங்க, சார் சட்டமன்ற மாண்பு பத்தி இவங்க நிறைய பேசிட்டே இருக்காங்க. ரெண்டாவது வந்து புர்கா போடதா சொல்லி தவறா கருத்து சொல்றாங்க. அது கருப்பு துணி அணிந்து போனது தவறுங்கிற வந்து போலீஸே விளக்கம் கொடுத்துருக்கு. சட்டசபை நடவடிக்கைகளை போகும்போது கூட என்னுடைய பையனே வந்து கடந்த கூட்டத்தொடரை பார்க்கறதுக்கு வரும்போது கருப்பு சட்டை போட்டோம்னா போய் மாத்திட்டு வர சொன்னாங்க, மாத்திட்டோம். அது வேற. சட்டமன்ற மாண்பு பத்தி இவங்க பேசுறாங்கல்ல. ரங்கநாதன் வந்து சபாநாயகரோட இருக்கையில் உட்காந்து, சசிகலா எந்த பதவியில இருந்து நீங்க போய் துணை சபாநாயகர் பதவியில உட்கார வச்சீங்க சட்டமன்றத்துல? சசிகலா யாருங்க? சசிகலா அம்மையார் யாரு? அவங்கள வந்து சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வந்து சபாநாயகர் இருக்கையில உட்கார வச்சு மோசமான மரபு பின்பற்றினது நீங்க தான். நீங்க வந்து எங்களை வந்து சட்டமன்ற கொண்ட ஆட்சி நடக்குது என்று வேல்முருகன் சொன்னாரு. பிஜேபியை பத்தி பேசினாலும் RSS பத்தி பேசிட்டு இருக்காரு நம்முடைய தோழர் சட்டமன்ற உறுப்பினர். உடனே இவர் கோவப்பட்டு அதிமுக சேர்ந்தவர் வந்து அந்த இடம் இருக்கிறார். அப்ப கூட்டணி கள்ள கூட்டணி இருக்கா இல்லையா? தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லி ஆளுநர் வெளியேறி இருப்பது தொடர்பாக ஒரு கேள்வி நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். அந்த நேயர்களுடைய கருத்து என்னன்னா,
இது மரபை மீறும் செயல் என்று 55% பேரும், பேரவையை அவமதித்து விட்டார் என்று 16% பேரும், உதாசீனப்படுத்தப்பட்டதால் அவ்வாறு வெளியேறினார் என்று 7% பேரும், இந்த வெளியேற்றத்துக்கு பின்பால் வெளியேறியதற்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது என்று 22% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் கருத்து சொன்னால் நம்ம நிறைவு செய்திடலாம். திரு ரமேஷ் சேதுராமன். நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், ஒவ்வொரு இந்த கூட்டத்தொடர் ஒவ்வொரு வாட்டி நடக்கும் போதும் நம்ம இந்த மாதிரியாக பிரச்சனை ஆகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த பிரச்சனைகள் இன்னொரு பிரச்சனைகளுக்கு திசை திருப்புதல் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு உதவி செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மனதில் எழுந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கடைசியா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, இந்த மாதிரியான தள்ளுமுள்ளு நடக்கல நடுவுல அப்படின்னு யோசிச்சோம். ஆனா திரும்பவும் இதே மாதிரியாக இந்த பிரச்சனைகள் வருவது என்பது அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னுமே சொல்ல போனா அப்படியே ஒரு தேசிய கீதம் ஒரு வாட்டி கூட பாடணும் அப்படின்னா கூட அது பாடி இருக்கலாம். இன்னும் நான் அதை விட ஒரு படி மேல போய் என்ன சொல்லிட்டேன்னா, ஒருவேளை பாடணும்னா கூட கவர்னரே கூட அங்க அவரே பேசுறதுக்கு முன்னாடி பாடி இருந்திருக்கலாம். அது கூட இன்னொரு நல்லா இருந்திருக்கும். அது ஒருவேளை அப்படி செய்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனால் இது என்னன்னாக்க கடைசியில எல்லாமே இது ஒரு அரசியல் சதுரங்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனா நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பேசிக்கொண்டுதான் இருக்கோம். அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலுமே இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஐடியாலஜிக்கான ஒரு சண்டை மாதிரியாக மக்களிடம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. உண்மையிலேயே இது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல கேள்வி எழுப்பும்போது அது திசை திருப்பும் விஷயமாக அமைந்து விடுகிறதுங்கிறது தான் ஒரு பாயிண்ட். தேங்க்யூ. சமத். இது அவை மரபை மீறிய செயல்னு சொல்லி மக்கள் சொல்லியிருப்பது தான் முக்கியமான ஒன்று. அதாவது ஆளுநர் என்பவர் எவ்வளவு அதிகாரம் உள்ளவர் என்பது மிக தெளிவான ஒன்று. மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தீர்மானத்தை அவங்க குடியரசுத் தலைவர் அனுப்புறது, சட்ட மசோதாவை அனுப்புவது மட்டும்தான் அவருடைய வேலையை தவிர வேறு எந்த வேலையும் அவர் செய்யக்கூடாது. ஆனால் அதை மட்டும் செய்யாமல் மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மரபை மீறி இருக்கிறார். அவர் மீது அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான கோரிக்கை. எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் திமுகவும் ஆளுநரும் சேர்ந்து மக்கள் பிரச்சனை திசை திருப்பதற்காண்டி ஒரு நாடகத்தை போடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே திமுகவுக்கும் ஆளுநருக்கும் ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்குது. அந்த உறவு என்னண்டா, ஆளுநருக்கு பொன்முடி பிடிக்காது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பதவியிலிருந்து பொன்முடியை தூக்க வேண்டிய அவசியம் என்ன, பொன்முடியை தூக்கிட்டு கோவிச்செழியனை போட்டீங்க. பொன்முடிக்கும் ஆளுநருக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனை லடாய் ஓடிட்டு செழியனுக்கு ஆளுநருக்கு எப்படி இருக்கு? செழியனுக்கு அது ஆளுநருக்கு போக போக தான் தெரியும். அந்த பிரச்சனை கண்டன அறிக்கை தானே டெய்லி நீங்க பொன்முடியை தூக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆளுநர் சொன்னாருங்கிறதுக்காக தான் எடுத்தீங்க. உங்களுக்குள்ள அப்ப இணக்கமான உறவு இருக்குதானே? ஆளுநர் சொன்னாருன்றதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப எதுக்காண்டி எடுத்தீங்க? என்ன காரணத்துக்கு? முதலமைச்சரோட பிரேரகேட்டிவ் இல்ல, என்ன காரணத்துக்கு எடுத்தீங்க? பொன்முடிக்கு அந்த பதவி கொடுத்ததுக்கு என்ன காரணம் இருக்கு? அவரும் கேட்டார், இவரும் ஏத்துக்கொண்டார். இவர்களுக்குள்ள ஏற்கனவே நல்ல உறவு எடுத்ததுன்னா என்ன இன்னொன்னு நீங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மாணவி விஷயத்துல இந்த அரசுக்கு எதிராக தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாயிருக்கு. நம்ம அண்ணன் வேல்முருகன் சொல்றாரு, RSS பின்பலம் கொண்ட ஆட்சி நடக்குதுங்கிறாரு. அவரும் எமர்ஜென்சி கேக்குறாரு. இப்படிதான் இருக்கு. இன்னும் சொல்றேன், என்ன சார் கருப்பை பார்த்து இவர்களுக்கு பயம் வந்து சட்டசபையில பேசினாரு. ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள சில அதிகாரிகள் இருக்கிறாங்கன்ற ஐயத்தை ஏற்படுத்தினார். ஆட்சி நடக்குதான்னு பேசல. இவங்க அமைச்சரோட கேபினட் ஷஃப்லிங் பத்தி இவங்க பேசினாங்க. இப்ப அண்ணன் பொன்முடி கேபினட்ல தான் இருக்காரு. கேபினட்ல இல்லாத அந்த பொறுப்புல இல்ல. விடுங்க, அதை நீங்க பேசுறதுக்கு ஆதாரம் கிடையாது, விட்டுருங்க சார். 93% பேர் நீங்க நடத்தின இந்த ட்விட்டர் போல்ல மக்கள் ஆளுநர் செஞ்சதை தவறுன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ரமேஷ் சேதுராமன் சொன்னது தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் என்னன்றாருன்னா, தேசபக்தி பற்றி அவங்களுக்கு தான் மிகப்பெரிய அத்தாரிட்டி இருக்கிற மாதிரி பேசி கொண்டு இருக்கக்கூடியவங்க இன்னொரு முறை பாடினா என்ன அப்படின்னும் போது சினிமா பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி நேஷனல் ஆந்தம் கேட்குறாங்கன்னா இவங்கெல்லாம் தேசபக்தி இருக்கா? நேஷனல் ஆந்தம்ன்றது ஒரு லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் மேனரில் எழுந்து நின்று பாடணும் சார். அது பாடும்போதே நம்ம இடத்துல தன்னறியாமல் ஒரு உணர்வு வரும். இவங்க சினிமா பாட்டு ரேஞ்சுக்கு ஒன்ஸ் மோர் கேட்குறாங்கன்னா இவங்களுக்கு என்ன தேசபக்தி இருக்குது? இவங்களை விட தமிழனுக்கு மட்டும்தான் தேசபக்தி இருக்கிற தேசபக்தி போர்வையில் தேசத்துக்கு விரோதிகள் இவங்களா? புது ட்விஸ்டாக இருக்கு நீங்கள் சொல்கிறது. வேற என்ன பண்ணுறது? இதான் உண்மை. அதுதான் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் சுருக்கமாக. அதாவது இதை வெறுமனே பேசுறது மட்டுமே இதில் பிரயோஜனம் இருக்குதா நினைக்கல குணசேகரன். முதலமைச்சர் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த ஆளுநர் இருக்கின்ற வரை இனிமேல் தமிழகத்தில் இதை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அவரை அழைப்பதில்லை என்பதை முதலமைச்சர் should take a conscious decision. ஏன்னா
இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தம்பி அலி சொன்னார் பாருங்க, பல்கலைக்கழகங்களை வந்து இன்னைக்கு 8-9 பல்கலைக்கழகங்களை முடக்கி வச்சிருக்கிறார். அதிகாரமே கிடையாது அவருக்கு. பாலகுருசாமி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதிகாரம் வைஸ் சான்சலர்ஸ் நியமனங்களில் வந்து யூஜிசி கைட்லைனே வேலையாகாது, யூனிவர்சிட்டி ஆக்ட் தான் வேலையாகும். நீங்கள் தயவுசெய்து பிடிவாதத்தை விட்டு கொடுத்துருங்க. மாணவர்கள் கெட்டு போதுன்னா அந்த கவர்னருக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. he wants to stall the whole process of the government. இவரை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தை நடத்த முடியாது என்கிற முடிவுக்கு வர வேண்டும். முதலமைச்சர் கான்சியஸாக ஒரு முடிவெடுத்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஆளுநரை அழைப்பதில்லை என்கிற முடிவெடுத்தால் ஒழிய இந்த பிரச்சனை தீராதுன்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. விரிவான பார்வைகளை கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.